எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டியூட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜாப்ஸ் வேகன்சி வீடியோவோ, ட்ரைனிங் வீடியோவோ, கேஸ்டிங் கால்ஸ் வீடியோவோ பார்க்க போறது இல்லை. நம்ம பிளேஸ்மெண்ட் வீடியோஸ்ல இது ஒரு கண்டினியூட்டியா இருந்திருக்கும். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய இரண்டாவது வெற்றின்னு கொண்டாடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு வீடியோவா இருந்திருக்கும். பட் அது இப்போ தடைப்பட்டு போச்சு. நம்ம எப்பவுமே பிளேஸ்மெண்ட் ஆனாலே வந்து நம்ம லைவ்ல வந்த பிறகு எவிடன்ஸோட வீடியோ போடுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய நம்ம அந்த இரண்டாவது வெற்றியை நம்ம கொண்டாடுற விதமாக நம்ம ஸ்டேட்டஸ் வச்சிருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டி வீடியோஸ் எதுவும் வரலன்ட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாலும் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வருஷத்தோட இரண்டாவது மிகப்பெரிய வெற்றியாக இருந்திருக்கும். அது வெற்றி இருந்ததா பட் எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டு சொதப்பிடுச்சு. என்னன்னா நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து கரூரை சேர்ந்த விஜயராகவன் அப்படின்றவர் படிச்சாப்ல, நியூஸ் ரீடிங்காக படிச்சாப்ல. ஸோ அவருக்கு நல்லா அழகாக ப்ரொஃபஷனலாக மோல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தாப்ல. அதனால நியூஸ் ப்ரெசென்டருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க, ஸ்லிம்மாக இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஸோ உடம்பு போட்டுட்டு ட்ரை பண்ண சொன்னேன். அவர் போயிட்டு அதுக்கப்புறம் ஆடிஷன் எதுவும் வராதனால அவர் ஐடி ஃபீல்டில் போயிட்டு திருப்பணும் அவருடைய அந்த ஏன்னா இந்த சினிமாவும் மீடியாவோட ஆசையும் சாகர வர்த்திக்கும் உள்ள இருந்து போகாது. அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அவருக்கு திரும்பவும் அந்த ஆசை இருந்திருக்குன்னு போல ட்ரை பண்ணியிருக்காப்ல. பாலிமரில் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஆக்சுவலி செலக்ட் ஆகிட்டாப்ல. செலக்ட் ஆகிட்டு அப்சர்வேஷன்லாம் போயிடுச்சு. ஐ மீன் 5 days அப்சர்வேஷன்லாம் இருந்தாங்க. பட் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ரிலீவ் ஆயிருக்காப்ல. ஸோ அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய மிஸ்டேக் ஒன்று இருக்குது. நான் எப்பவுமே வந்து ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டு லைவ்ல வரும்போது அல்லது 1 month சேலரி வாங்கின பிறகு தான் நம்ம எப்பவுமே வந்து நான் வீடியோ பண்ணுவேன். ஏன்னா அவங்களுடைய சேஃப்டிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் சொதப்பிடக்கூடாதுன்றது நான் பண்ணுறது வழக்கம். இதில் வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ரொம்ப பெருமிதமாக இருந்ததுனால கொஞ்சம் ஏதோ சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி நான் முன்னாடியே பல்ப் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்சில் சங்கர் கணேசன் நியூஸ் 7 தமிழில் செலக்ட் ஆகிருக்கும் போது முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இதே மாதிரி சொதப்பிச்சு. ஸோ ரெண்டாவது இது. ஸோ இது ஒரு பாடம். நம்ம எப்பவும் போல பிளேஸ்மெண்ட் ஆகி அவங்க லைவ்ல வரும்போதோ அல்லது 1 month கழிச்சோ தான் நம்ம வீடியோ போடணுன்றது இது இரண்டாவதாக நான் ஒரு பாடம் கற்றுட்டு இருக்கேன். இனிமேல் நம்ம ஸ்டூடெண்ட் யாராவது பிளேஸ்மெண்ட் ஆனால் கண்டிப்பாக லைவ்ல வந்த பிறகு அல்லது 1 month அவங்க சேலரி கையில் வாங்கின பிறகு தான் நான் வீடியோ பண்ண போகிறேன். இதோட ரெண்டாவது வாட்டி இது நடந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பேக்கேஜில் நல்ல ஒரு ஜாப்ஸ் கிடைச்சிது. ஸோ அது அவருக்கு கிடைக்காம போய் கடைசி நேரத்தில் சொதப்பிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு இடைவேளை தான். ஓகே, மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு இடைவேளை. அதுதான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய ஒரு சேனலில் திரும்பவும் ஒரு லான்ச் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஏன்னா முன்னாடியே நான் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது நிறைய பேர் ஒரு 200-250 பேருக்கு மேலே பார்க்குறீங்க. ஸோ என்ன எப்பவுமே நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுன்னா அதுக்கான எவிடன்ஸ் வீடியோ கண்டிப்பாக ரெடி பண்ணி சேனலில் போட்டுறது வழக்கம். ஸோ இதுக்கு வீடியோ ரெடி பண்ணாமல் இருந்தேன். ஸோ இதுதான் இது விஷயம். ஒரு நல்ல சேனல், ஒரு நேம் இருந்திருக்கும். வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்னும் போது நல்லா இருந்திருக்கும். ஐ மீன் அவருடைய வாய்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். விஜயராகவன் போது வேற லெவலான வாய்ஸ் அவருக்கு அந்த அளவுக்கு மோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பட் ஃபைனல் ஸ்டேஜில் போய் சொதப்பிருக்கு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறது ஒன்று தான், தோல்விகள் நிரந்தரம் இல்லை. அது மாதிரி தோல்விகள் என்பது இதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான இடைவேளை. அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அதுதான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் ஒன் பை ஒன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் ப்ராப்பராக அங்கே ஸ்டாண்டர்ட் ஆன பிறகு தான் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கேப் விடலாம். ஸோ அதுக்கிடையில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வேகன்சி வீடியோஸ், ட்ரைனிங் வீடியோஸ், கேஸ்டிங் கால்ஸ் வீடியோஸ்னு அதுக்கிடையில் நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்பவுமே இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம ஸ்டூடெண்ட்டோட பிளேஸ்மெண்ட் வீடியோ மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அவங்க ட்ரை பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க சேலரி வாங்கின பிறகும் அல்லது லைவ்ல வந்த பிறகு தான் நான் வீடியோ பண்ணுறது எப்பவுமே வழக்கம். ஸோ இதுக்கு மேலேயாவது முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதை நான் நிறுத்திக்க போகிறேன். லைவ்ல வந்த பிறகு அல்லது ஒரு 1 month சேலரி வாங்கின பிறகு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ மற்றபடி இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட் இருக்குது அப்படின்னா தெரியப்படுத்துங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அல்லது நீங்கள் கால் பண்ணுங்க. ஓகே, மீடியா துறையில் சாதிக்கனாலும் கண்டிப்பாக ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸுக்கும் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்க்கும் நம்ம இன்ஸ்டியூஷனை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, மற்றபடி மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.